பெரிய விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த பஞ்சபூத அறிவியலை தொட்டா இந்த அறிவியல் வந்து எத்தனை சீரீஸ், எத்தனை தொடர்களாக மாறும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இதை பற்றி பேச போறதில்ல. அடுத்த ஒரே ஒரு வாரம் மட்டும் நாம வந்து இந்த பஞ்சபட்சியையும் இந்துவியலையும் பேசி அடுத்த வாரம் இந்த வகுப்பினுடைய தொடரை முடிப்போம் அப்படின்னு சொல்றேன். அடுத்த வாரம் மன்னிக்கணும், அடுத்த வாரம் இந்த ஐம்புலனுடைய பகுதி பஞ்சபூத பகுதி ஓரளவுக்கு விளக்கப்பட்டு இந்த பிண்டகோசத்தை இணைத்து இந்த இந்துவியலை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா இந்த இந்துவியல் முடிந்த பிறகுதான் இதை எப்படி நம்மளுடைய பிறகு அதை பார்க்கும் பொழுது எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அறிவியல் பிண்டகோச அறிவியலை பெரிதாக வளர்த்தனர் அப்படின்றத நம்ம பார்க்கவிருக்கிறோம். அப்ப அதுக்கு பிறகு வந்து அண்டகோசம் பேச மாட்டோம், இங்க பிண்டகோசம் வந்துருவோம். பிண்டகோசம் பேசும் பொழுது ஆழமான அறிவியல், அப்போ உயிர் அறிவியல், உயிர் என்பது என்ன, உடல் என்பது என்ன, இதெல்லாம் பார்க்கவிருக்கிறோம். அப்போ இந்த நுண்ணண்ட கோஷம் நுழைவதுதான் நம்மளுடைய நோக்கம். அங்கு ஆகம ஐங்கலைகளில் ஆகமத்தை பற்றிய ஒரு விரிவான அறிவியலை நம்ம எப்படி வெளிப்பட்டு நிற்குது அப்படின்றத பார்க்கவிருக்கின்றோம். தமிழர்கள் இதை எவ்வளவு நுட்பமாக செய்திருக்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கவிருக்கின்றோம். ஆகவே இன்றைய பாடம் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. என்னால வந்து இதைதான் செய்ய முடியும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னா தமிழர்களினுடைய இந்த 5 பஞ்சாங்கம் எதுவரை வரும், அதனுடைய கட்டமைப்புல அதுக்கு என்ன வரம்பு உண்டு அப்படின்றத முதல்ல தெரிந்து கொண்டால் போதும். இப்போ வந்து அதற்கு வந்து நிச்சயமாக அது ஐம்பூதத்திற்கு பெயர்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த ஐம்பூதம் பெயர்க்கும் முறை வந்து நிச்சயமாக பஞ்சாங்கத்தில் பேசப்படல. ஐம்பூதம் பெயர்க்கும் முறை அது எப்படி பெயர்க்கப்படுது அப்படின்றத பஞ்சாங்கம் பேசாது. பஞ்சாங்கம் வந்து இது இப்படி இருக்கும், இந்த இதுல உங்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் வரும் அப்படின்னு சோதிடம் பேசும். அது எப்படின்னு நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முறையிலேயே அவங்க கட்டமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த பகுதி நுட்பமாக அங்கே வெளிப்படுறது இருக்காது. ஆனா இது ரெண்டையும் அவங்க இணைச்சிருவாங்க. இது ரெண்டையும் இணைத்து தான் பேசுவாங்க. நிச்சயமா பஞ்சாங்கம் இணைத்து பேசும், சோதிடம் பேசும். ஆனா இந்த பகுதியை வந்து அவர்கள் முதலில் வந்து ஒரு ஆழமான விரிவு அங்க இருக்காது. அந்த விரிவு வந்து நாம வந்து பார்க்க வேண்டிய இடம் தொல்காப்பியம் போன்ற பெரும் நூல்கள்ல இருந்து எடுக்க போறோம். சரிங்களா? இதுவரை என்னால் இயன்றவரை இதை வந்து செய்திருக்கேன். இதோடு இந்த ஆளறிவியலினுடைய பகுதியை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம். சிவா திருச்சிற்றம்பலம்.